வணக்கம். நிறைய பேர் எதிர்பார்த்துட்ருக்க டிசிஎம்மோட ரெகுலர் பேட்ச் நோட்டிஃபிகேஷன் வந்துடுச்சு. அந்த நோட்டிஃபிகேஷன் என்னென்ன டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க, அதாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த மெயினாக இந்த வீடியோவில் என்னென்ன விஷயம் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, ரெகுலர் பேட்சோட ஃபீஸ் எவ்வளோ, என்ன குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க, அதுக்கப்புறம் என்னைக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்ளிகேஷன், எப்போ லாஸ்ட் டேட்டு, எப்படி இதுக்கு அப்ளை பண்ண போகிறது, அண்ட் தென் கோர்ஸோட டியூரேஷன் என்ன, கிளாஸோட டைமிங்ஸ் என்ன, இந்த கோர்ஸ் படித்தா நமக்கு எங்கெல்லாம் வேலை கிடைக்கும், இது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக அப்ளை பண்ணுறப்ப என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் இருக்குது, ஃபோட்டோ தேவையா, இது எல்லா டீட்டெயில்ஸ்க்கும் இந்த வீடியோ கம்ப்ளீட்டாக பாருங்கள். டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க கிளாஸ்க்குள்ளே போகலாம். நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, க்ரோம் ஓப்பன் பண்ணியிருக்கேன். க்ரோம்குள்ளே போயிட்டு நீங்கள் என்ன டைப் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, TNCU அப்படின்ற வெப்சைட் டைப் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களே கொடுத்துருவாங்க. tncu.tn.gov.in. இது வந்து தமிழ்நாடு கோஆப்ரேட்டிவ் யூனியனோட வெப்சைட்டு. இதுக்குள்ளே போனீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2 விஷயம் கொடுத்துருக்காங்க முக்கியமான அறிவிப்புகளில். முதல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸோட டீட்டெயில், அதாவது வந்து அந்த லிங்க்கு கொடுத்துருக்காங்க. அது வந்து யாருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கூட்டுறவு நிறுவனங்களில் பணிபுரியும் பணியாளர்களுக்கு மட்டும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க, ஃபுல் டைம் ரெகுலர் பேட்ச்சு 2025-26க்கான அட்மிஷனுக்கு வந்து லிங்க் கொடுத்துருக்காங்க. இது எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த லிங்க்கை நீங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னா கோர்ஸோட ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்ப்போம். இந்த கோர்ஸ் எத்தனை இன்ஸ்டியூட்டில் நடத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 27+2. 27ன்றது வந்து இன்ஸ்டியூட்ஸு, ப்ளஸ் 2ன்றது வந்து பாலிடெக்னிக் காலேஜஸ் வரும் உங்களுக்கு. அப்படியே கீழே வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட்டு பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல்வி தகுதி 10th முடிச்சுட்டு ஒன்று +2 முடிச்சிருக்கணும். அப்படி இல்லை 10th முடிச்சுட்டு +3 இயர் கோர்ஸான டிப்ளமோ முடிச்சிருந்தா இதுக்கு குவாலிஃபைடு. ஃபுல்லாக வந்து அப்ளிகேஷன், செகண்ட் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா, அப்ளிகேஷன் ஆன்லைனில் மட்டும்தான் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபில் பண்ணி அனுப்ப முடியும். தேர்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம அப்ளிகேஷன்ஸை வந்து செலெக்ஷன் கமிட்டி மூலமாக செலக்ட் பண்ணி இந்தந்த ஸ்டூடெண்ட்லாம் செலக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்றது சொல்லுவாங்க. தேர்டு வந்து பார்த்திங்கன்னா, பயிற்சியில் சேர்கிறதுக்கு 1/7/2025க்குள்ளே 17 வயது வந்து பூர்த்தி அடைஞ்சு 18வது வயது தொடங்கியிருக்கணும். ஓகேங்களா, 17 முடிச்சிடணும். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட் என்னென்னா, ஸ்டூடெண்ட்ஸோட அட்டண்டன்ஸ் எல்லாமே பயோமெட்ரிக்கில் தான் எடுத்துப்பாங்க. அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா, ஒவ்வொரு செமஸ்டருக்கும் இப்போ ஃபஸ்ட் செமஸ்டர் 80% அட்டனன்ஸ் இருந்தால் தான் எக்ஸாம் கொடுப்பாங்க. செகண்ட் செமஸ்டர் 80% இருந்தால் தான் அட்டனன்ஸ் கொடுப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ், அதாவது வந்து யாரெல்லாம் வந்து மோஸ்ட்டாக மதர்ஸ் என்ன ஃபீல் பண்ணுவாங்கன்னா, சும்மா போனால் அட்டெண்டன்ஸ் கொடுத்துருவாங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க. ஏன்னா எங்கள் பேட்சில் நிறைய பேர் இந்த ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணாங்க. அட்டெண்டன்ஸ் வந்து ப்ராப்பராக இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். எக்ஸாம் அப்போ ரொம்ப எக்ஸ்கியூஸ் வாங்கணும். செகண்ட் வந்து நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பேஜில் என்ன டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, பயிற்சி கட்டண விவரம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதாவது வந்து புக் ஃபீஸு, ரெஜிஸ்டர் ஃபீஸு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நோட்டு, பென்னு, அந்த அக்சசரிஸு, அதுக்கப்புறம் தபால் கட்டணம், அந்த மாதிரி எல்லா கட்டணமும் சேர்த்து நமக்கு வந்து எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா 20,850 ரூபா டேக்ஸோடு சேர்த்து தான் சொல்கிறேங்க. அதுதான் 20,750 ரூபா வந்து பயிற்சி கட்டணம், 100 ரூபா வந்து விண்ணப்ப கட்டணம். ஓகேங்களா, இப்போது இந்த ஃபீஸ் கட்டிட்டோம் அப்படின்றது வந்து நான் ஃபுல்லாக வந்து இன்ஸ்டால்மெண்ட்டாக கட்டலாமா, கூடாது ஃபஸ்ட்டு. செகண்ட் வந்து நான் பேமெண்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, அது எக்காரணத்துக்கு கொண்டு திரும்ப தர மாட்டாங்க. தேர்டு, அதுக்கப்புறம் வந்து பயிற்சி நிலையம், நான் ஃபார் எக்ஸாம்பிள் திருவண்ணாமலையில் ஜாயின் பண்ணிக்கிறேன்னா, இல்லை நான் திருப்பத்தூர் போய் ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னா அலோவ் பண்ண மாட்டாங்க. எங்கே நீங்கள் ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணுறீங்களோ அங்கே மட்டும்தான் உங்களால் பண்ண முடியும். சரிங்களா, பயிற்சியோட பாடம் திட்டம் வந்து டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. 2 செமஸ்டர் இருக்கும். ஒரு செமஸ்டரும் 6 மாதம் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து வகுப்பறை பயிற்சிகளும் இருக்கும், செயல்முறை பயிற்சிகளும் இருக்கும். ப்ராக்டிக்கலில் வந்து பார்த்திங்கன்னா கோல்டுக்கும் ப்ராக்டிக்கல் வரும், கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கும் ப்ராக்டிக்கல் வரும். 75 கொஷின்ஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து 1 மார்க் தான். கொள்கறி வினாடி, MCQs, மல்டி சாய்ஸ் கொஷின் மாதிரி கேட்பாங்க. நீங்கள் வந்து மல்டி சாய்ஸ் கொஷின்ஸ் வந்து ஃபுல்லாக வந்து புக்கு ஃபுல்லாக அந்த லெசன் ஃபுல்லாக கோ த்ரூ பண்ணிங்கன்னா தான் உங்களால் அலோவ் பண்ண முடியுது. 5 மார்க் 10 மார்க் அப்படின்ற மாதிரி யோசிச்சிங்கன்னா ஏதோ ஒன்று எழுதலாம். ஓகே, பட் ஆனால் கொள்கறி வினாடுன்றதுனால நீங்கள் லெசன் ஃபுல்லாக படிக்கிற மாதிரி வரும். ஒரு லெசனும் ஃபஸ்ட் செமஸ்டரில் மொத்தம் வந்து 5 சப்ஜெக்ட் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கூட்டுறவு கருத்திலும் நடைமுறையும், செகண்ட் கூட்டுறவு சட்டம், 3 வந்து நிதி கணக்கியல், 4வது வந்து கூட்டுறவு மேலாண்மை மற்றும் நிர்வாகம், 5th வந்து கணினி மேலாண்மை மற்றும் தகவல் அமைப்பு. இது வந்து பார்த்திங்கன்னா லேப் இருக்கும்.
செகண்ட் செமஸ்டர் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா கூட்டுறவு தணிக்கை, கூட்டுறவு வங்கியல், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நகை மதிப்பீடும் அதன் நுட்பங்களும், கடன் சார்பற்ற சங்கங்கள், அப்புறம் ஃபீல்டு விசிட். இந்த 10 பேப்பர் வந்து நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் பேஜ் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஃபைனல் எக்ஸாமில் ஒவ்வொரு சப்ஜெக்ட்லேயும் 100க்கு 40 மார்க் எடுத்தால் பாஸ். இது எப்படி போடுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா பாடம் 1லேருந்து 9 இப்போ பேசணும் இல்லையா 10 பாடமில் முதல் 9 பாடங்களும், அதாவது வந்து ஃபஸ்ட் செமஸ்டரில் 5 பாடமும் செகண்ட் செமஸ்டரில் 4 பாடமும் சேர்த்து எப்படின்னா இன்டர்னலில் வந்து உங்களுக்கு 10 மார்க் தருவாங்க. நம்ம ரிட்டன் எக்ஸாமில் 30 மார்க் எடுத்து பாஸ் பண்ணிக்க வேண்டியதான். இந்த களப்பயிற்சிக்கு மட்டும் இன்னும் கொஞ்சம் ஸ்ப்ளிட் அப். நம்ம ரிட்டன் வந்து ஒரு 20 மார்க் எடுத்தால் போதும், இன்டர்னல் 10 மார்க்கு, நம்ம போகிற ஃபீல்டு விசிட்க்கு ஒரு 10 மார்க், ஸோ 40 மார்க்கு. இதே வந்து நம்மளோட ரிசல்ட் வந்துருச்சு, இந்த கிளாஸ் டிஸ்டிங்ஷன் ஃபஸ்ட் கிளாஸு செகண்ட் கிளாஸு அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா 75க்கு மேலே எடுத்திங்கன்னா ஃபஸ்ட் கிளாஸ் வரும், 60 to 74 வந்து ஃபஸ்ட் கிளாஸ், 40 to 59 வந்து செகண்ட் கிளாஸ். ஓகே, இப்போ வந்து மேலாண்மை நிலைய ஒழுங்குமுறை இன்ஸ்டியூட்டில் ஒரு சில விஷயம் ஃபாலோ பண்ணணும்னு சொன்னாங்கன்னா கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். விடுப்பு எடுக்கிறதுக்குனாலும் இப்போ கரெக்டாக சொல்லிடணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதாவது வந்து ரொம்ப இன்ஸ்டியூட்க்கு அகேன்ஸ்டாக பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸை வந்து டிபார் பண்ணலாம் அப்படின்ற விஷயமும் கொடுத்துருப்பாங்க. விண்ணப்பிக்க முறை வந்து நம்ம www.tncu.tn.gov.in அப்படின்ற இன்டர்நெட்டில் போயிட்டு நம்ம சர்ஃப் பண்ணிட்டு அப்ளை பண்ண வேண்டியது தான். விண்ணப்ப காலம் வந்து பார்த்திங்கன்னா 15/5 இன்னிலேருந்து 20/6 வரைக்கும், ஒரு மாதம் 5 நாள். அதுக்கப்புறம் 5 மணி வரையும் சப்மிட் பண்ணலாம். என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா SSLC 12th சர்டிஃபிகேட் கண்டிப்பாக வேணும், அப்புறம் டிசி சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க, அப்புறம் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டிஜிட்டல் சிக்னேச்சர் போட்டு சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும், உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ பேமெண்ட் பண்ணுறோம், பேமெண்ட் ஃபெயிலியர்னு வந்துருச்சுன்னா திரும்பியும் வந்து அதுக்கான ஆப்ஷனும் இருக்குது, திரும்பியும் பே பண்ணலாம் அப்படின்றது தான். நம்ம இன்ஸ்டியூட்டில் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் ப்ரொவைட் பண்ணுவோம், கொடுத்துடணும். டாக்குமெண்ட்ஸ் கொடுத்துட்டு கோர்ஸ் முடிகிறப்ப அவங்க நமக்கு தருவாங்க SSLC மார்க் ஷீட்டு, +2 சர்டிஃபிகேட்டு, நீங்கள் உங்களோட ஹையஸ்ட் குவாலிஃபிகேஷன் இருந்துச்சுன்னா உங்களோட ப்ரொவிஷ்னல் வாங்கிப்பாங்க, அண்ட் தென் டிசி வாங்குவாங்க, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வாங்குவாங்க. இந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் இன்ஸ்டியூட்டில் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இதே சங்கத்தில் எதுலேயே ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அங்கே சங்கத்தில் இருக்கிற அந்த கொடுத்துருக்க பணி ஆணை, அதுக்கப்புறம் வந்து DRB ரெக்ரூட்மெண்ட் போர்டில் கொடுத்துருக்க அந்த ஆர்டர் காப்பி எடுத்துகிட்டு போய் கொடுத்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? வேறு எதுவும் விஷயம் கிடையாது, இருக்கிற எல்லா விஷயமும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன். தென் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நான் அந்த 20/6 முடியுது நம்ம அப்ளிகேஷன்ஸ் சப்மிட் பண்ணுறது. 25/6 யாரெல்லாம் செலக்ட் ஆகிருக்காங்கன்ட்டு ஒரு லிஸ்ட்டே கொடுத்துருவாங்க நமக்கு கூட்டுறவுத்துறையிலேருந்து. அந்த 21/6 23/6 வரையும் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும், நம்மளோட டாக்குமெண்ட்டில் எடுத்துகிட்டு போய் சப்மிட் பண்ணுற மாதிரி வரும். இப்போ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அட்மிஷன் போடுறது, ஃபீஸ் கட்டி போடுறது 25/6 25/7 வரையும் கொடுத்துக்கலாம். பயிற்சி துவங்குற நாள் அப்படின்னு பார்த்திங்கன்னா 1ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 2025 இப்போ ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் கோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் மீடியத்தில் மட்டும்தான் இருக்கும், எக்ஸாமும் தமிழில் எழுதுகிற மாதிரி தான் வரும். இன் கேஸ் ஆஃப் யாருன்னா ஸ்காலர்ஷிப் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா +2 படிக்கிறப்ப எம்எஸ் நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து எலக்ட்ரானிக் எஜுகேஷன் மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் அப்படின்றதுல ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க, உங்களோட 12th சர்டிஃபிகேட்டில் இருக்கும். காலேஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து உமிஸ் சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரை எடுத்துகிட்டு வந்து கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் அவைல் பண்ணுறதுக்கு இன்ஸ்டியூட்டில் ட்ரை பண்ணுவாங்க. லாஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களோட செல்ஃப் அட்டஸ்டட் சீல் அண்ட் சைன் வேணும். நீங்கள் டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணுறப்ப 2 ஃபோட்டோ காப்பி கொடுக்குற மாதிரி வரும். சரி, இது எல்லாத்தையும் நான் அக்ரீன் கொடுத்துட்டு போனேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஃபார்ம் ஓப்பன் ஆகும், 100 ரூபா பே பண்ணி இதில் பே பண்ணுற மாதிரி இருக்கும். நான் ஃபார் எக்ஸாம்பிள் என்னோடய பேர் எம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறேன். ஃபீமேல் வந்து செலக்ட் வந்து பார்த்திங்கன்னா பெண் அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் பிறந்த தேதி வந்து பார்த்திங்கன்னா 2006 வரையும் பிறந்தவங்க தான், 2006 மேக்குள்ளே பிறந்தவங்க தான் இதுக்கு அப்ளை பண்ண முடியும் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 14ஆம் தேதி ஏதோ ஒன்று போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். என்னோடய ஃபோன் நம்பர் கொடுக்கணும், என்னோடய ஆல்டர்னேட் ஃபோன் நம்பர் கொடுக்கணும், என்னோடய ஆதார் நம்பர் கொடுக்கணும், எம்எஸ் நம்பர் வந்து ஸ்கூலில் கொடுத்துருப்பாங்க, உம்எஸ் நம்பர் வந்து காலேஜில் கொடுத்துருப்பாங்க. நமக்கு ஸ்காலர்ஷிப் கண்டிப்பாக வேணும்னா இந்த டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருங்க. மெயில் ஐடி கொடுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பேரண்ட்டோட நம்பர், சரிங்களா? அதுக்கப்புறம் நேஷ்னாலிட்டி இந்தியன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மதம், அது வந்து நம்மளோட கேட்டகரி என்னென்ன கொடுத்துருக்காங்களா, இந்து மதம், எந்த மதமும்
நீங்கள் கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் உங்களோட அட்ரஸ், பர்மனெண்ட் அட்ரஸ் என்ன, டோர் நம்பர், ஸ்ட்ரீட் நம்பர் எல்லாத்தையும் கொடுங்க. அதுக்கப்புறம் இப்போ காண்டாக்ட் பண்ணுற அட்ரஸ் என்ன அதையும் கொடுத்துட்டா எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்தீங்கன்னா என்ன வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கேஸ்ட்டு, சப்காஸ்ட்டு, அதுக்கப்புறம் இனச்சான்றிதழ் பதிவேற்றம் இதெல்லாம் டீட்டெயில்ஸ் கொடுக்குற மாதிரி வரும். இன்கேஸ் ஆஃப் 3 கேட்டகரி சொல்லுவாங்க. மாற்றுத்திறனாளியாக இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து எந்த பிரிவை சார்ந்தவங்க, ஆதரவற்ற விதவியாக இருந்தால் என்ன கேட்டகரி, முன்னாள் இராணுவத்தில் இருந்தால் இந்த கேட்டகரி. இப்போ புதுசாக ஆட் பண்ணதான் இந்த விவாகரத்து. இந்த டீட்டெயில்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. இலங்கை அல்லது பர்மா அகதியா இந்த மாதிரி அந்த கேட்டகிரியும் புதுசாக இருக்குது. விளையாட்டில் திறமைப்பட்டிருக்காங்களா, மாநில அளவில் இருக்கீங்களா, தேசிய அளவில் விளையாடிட்டுருக்கீங்களா அந்த டீட்டெயில்ஸை கொடுக்கணும். இன்கேஸ் ஆஃப் அதுக்கப்புறம் வந்து டிசி கொடுத்துட்டு இங்கே கீழே வந்தீங்கன்னா இன்னும் டீட்டெயில்டாக நம்ம 12th என்ன மார்க்கு, 10th என்ன மார்க்கு, டிகிரியில் என்ன மார்க்கு எல்லாத்தையும் போட்டு எந்த இன்ஸ்டியூட்டில் படித்தோம் அது வரையும் ஃபுல்லாக போக்கணும். நான் எந்த இன்ஸ்டியூட் செலக்ட் பண்ணுறேனோ அந்த இன்ஸ்டியூட்டை நான் ஃபார் எக்ஸாம்பிள் திருப்பத்தூர், திருச்சி ஏதோ ஒன்று செலக்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோமே, அந்த இன்ஸ்டியூட் வந்து போட முடியும். ஒரே ஒரு இன்ஸ்டியூட் தான் ஒருத்தவங்களால் செலக்ட் பண்ண முடியும். ஓகேங்களா, நான் வந்து 2த்துக்கும் நடுவில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 இன்ஸ்டியூட்லாம் செலக்ட் பண்ண முடியாது. 2 இன்ஸ்டியூட் செலக்ட் பண்ணால் 200 ரூபா கட்டி தான் அப்ளை பண்ணணும். கடைசியாக ஃபைனலாக எல்லாத்தையும் நம்ம டிக் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் டிக் பண்ணிவிட்டு டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஆன்லைனில் அப்லோட் பண்ணணும். என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபோட்டோ அண்ட் தென் நம்மளோட சைனு, அதுக்கப்புறம் வந்து நம்ம பேரண்ட்டோட சைன். இந்த பேரண்ட் பாதுகாவலரோட சைன்லாம் லாஸ்ட் இயரில் இல்லைங்க, இந்த வருஷம் ஆட் பண்ணியிருப்பாங்க புதுசாக. அப்படியே வந்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் சப்மிட்டுன்னு நம்ம டீட்டெயில்ஸ் கொடுத்தோம்னா நம்மளோட அப்ளிகேஷன் சப்மிட் ஆகிடும். நான் வந்து இது மட்டும் இல்லாமல் வேறு என்ன டீட்டெயில்ஸ் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன்னா நம்ம இன்ஸ்டியூட்ஸோட ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இன்ஸ்டியூட்டோட டீட்டெயில்ஸ் எல்லாமே எங்களை பற்றி இப்போ அந்த டீட்டெயில்ஸ் கிடச்சிருச்சு. எல்லா ஐசிஎம்மோட அட்ரஸ் ஓகேங்களா, அண்ட் தென் வந்து அவங்களோட பர்டிகுலர் மெயில் ஐடி, ஃபோன் நம்பர், அதாவது வந்து பார்த்திங்கன்னா லேண்ட்லைன் நம்பரும் கொடுத்துருக்காங்க, மொபைல் நம்பரும் கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இதோ இங்கே எடுத்துருக்காங்க பாருங்கள், கோயம்புத்தூரில் யார் பிரின்ஸிபலோ கீதா மேடம்ன்றவங்க பிரின்ஸிபல், இன்ஸ்டியூட் பேர் ராமலிங்கம் இன்ஸ்டியூட், அட்ரஸ் கொடுத்துருக்காங்க, ஃபோன் நம்பர் லேண்ட்லைன் நம்பர் கொடுத்துருக்காங்க, மொபைல் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா அதுவும் கொடுத்துருக்காங்க, மெயில் ஐடியும் கொடுத்துருக்காங்க. இதோட ஃபுல் பிடிஎஃப் வந்து உங்களுக்கு வந்து நான் லிங்க்கில் ஷேர் பண்ணுறேன், டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணி வைக்கிறேன். ஏனுன்றவங்க பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 27 இன்ஸ்டியூட்டும் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, 27 இன்ஸ்டியூட்டும் ஃபுல் டீட்டெயில்ஸ் இருக்குது. தேவைன்றவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வெரி மச்.